குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.6ல் 6th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை, சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர்ஸ் அண்ட் எக்ஸ்பனன்ஸ் அந்த கான்செப்டை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2 the whole power 3. இந்த பவருக்கு பவர் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவருக்கு பவர்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 அப்படியே போட்டுக்கோங்க. 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 6 இன்டூ இங்கே பார்த்தீங்கன்னா 2 × 3/5 ஹோல் பவர் -2. அப்போ இந்த -2 இதுக்கும் வரும் இதுக்கும் வரும். ஸோ தனித்தனியாக பிரிச்சிருங்க. ஸோ இன்டூ 2/-2 இன்டூ 3 இதையும் மல்டிப்ளை பண்ணி தான் போடணும். பவருக்கு பவர்னாலே மல்டிப்ளிகேஷன். அப்போ ப்ளஸ் இன்டூ மைனஸ் என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். 5 2s are 10. அதே மாதிரியே 18ன்றதை அப்படியே வச்சு போடக்கூடாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் நீங்கள் பிரித்த நம்பர்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3ன்னு இருக்குது அல்லது 2ன்னு இருக்குது. அப்போ இந்த 18 நம்ம எப்படி பிரித்து எடுத்து எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடுவோம் இல்லைங்களா, பகா காரணி முறை, அந்த மெத்தடில் எடுத்து இதை பிரிக்கணும். ஸோ பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு 2 அல்லது 3 அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ அப்போது இதை 2 9s are 18ன்னு போடலாம். அடுத்தது 3 3s are 9, அடுத்தது 3 1s are 3. அப்போ இந்த 18 எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம், 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் போட்டுட்டு அதுக்கு பவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3/6. இது எதுவும் எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணாதீங்க. அதாவது 3யை வந்துட்டு 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல. நம்ம அந்த பவர் ரூல், ப்ராடக்ட் ரூல் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 2/-2 அப்படியே வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம இந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு ஹோல் பவர் இருக்குது. அப்போ பவருக்கு பவர்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 1 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2 இன்டூ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா 3 2 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4. இப்போது எப்படி சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, பேஸ், அதாவது அடிமானம் 3ன்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன்னா என்ன பண்ணணும், பேஸை ஒரு தடவை போட்டுட்டு பவர்ஸை ஆட் பண்ணிடணும். அதாவது என்ன சிம்பிள் இருக்குதோ அதே சிம்பிளை எடுத்துக்கணும். இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6, அடுத்தது 3ல் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா -10. இருக்கிற சிம்பிள் அப்படியே தான் வரும். ஏன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போடும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அதே மாதிரி 3ல் இருக்கக்கூடிய இன்னொரு வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ இது எல்லாமே சேர்ந்து இந்த ப்ராடக்ட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், பெருக்கல் விதி. ஸோ அடுக்கில் பெருக்கல் விதியை நம்ம பயன்படுத்துகிறோம். இன்டூ அடுத்தது பேஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அந்த 2வை ஒரு தடவை போட்டுருங்க. ஸோ இங்கேயும் ப்ராடக்ட் பெருக்கல்ல இருக்கிறதுனால பவர்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இங்கே பவர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2, இந்த இடத்துல பவர் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +2. எப்போவுமே ஆட் பண்ணும்போது இருக்கிற சிம்பிளை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் இதோடைய சிம்பிளிஃபிகேஷன் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய நம்பர், அதாவது 6ம் 4ம் ஒரே சிம்பிள். ஸோ அப்போ 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10, மீதி இருக்கிறது -10 இன்டூ 2 +2க்கு -2 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா = 10 - 10 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 3/0 இன்டூ 2/0. எனிதிங் டு த பவர் 0 உடைய வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அப்போ 1 இன்டூ இதோடைய வேல்யூ என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 × 1ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்முடைய சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9/2 × 7/3 × 2/5 /84 ஹோல் பவர் 3. எப்போவுமே இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர், பகா எண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப்ஸ் ஈஸியாக கிடைக்கும். அல்லது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் என்னென்னா இருக்கிற நம்பர், அதாவது பேஸ் வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம கொண்டுட்டு வரணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9ஐ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ன்றது 3 3s are 9, 3 1s are 3. ஸோ அப்போ 9ஐ பிரிச்சிட்டோங்களா, 7ஐ பிரிக்க முடியாது, 2வை பிரிக்க முடியாது, 84ஐ பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சேம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் தான். 4ல் முடியறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 2 4s are 8, 2 2s are 4. அதே மாதிரி 2 2s are 4, 2 1s are 2. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2 டேபிளில் போகாது, ஏன்னா 1ல் முடியறதுனால. ஸோ 3 7s are 21. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 போகாது, தட் இஸ் 7 1s are 7. ஸோ இப்போது எதெல்லாம் பிரிக்கணுமோ அதை நம்ம பிரித்து வச்சாச்சு. ஸோ இதை எப்படி எடுத்து எழுதலாம்னு பாருங்கள். ஸோ 9ன்றதை எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 2 தடவை வருதுங்களா. ஸோ அப்போ 3 ஸ்கொயர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்கொயரும் வேறு, இது 9ஐ பிரித்த ஸ்கொயர். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஸ்கொயர்ன்றதை போடணும். அடுத்தது 7ஐ நம்ம பிரிக்கல, ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இன்டூ 2/5யும் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இந்த 84ஐ பிரிச்சிருக்கிறோம். எப்படி பிரிச்சிருக்கிறோம், 2 எத்தனை தடவை வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ். அப்போ எப்படி எடுத்து எழுதலாம், 2/2 இன்டூ அதே மாதிரி 3 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 1 டைம். 7 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டைம். இது எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஆனால் இந்த 84க்கு இருக்கிற பவரை மறந்துடுவாங்க நிறைய பேர். ஸோ அதை போடும்போது கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஹோல் பவர் 3 மொத்தத்துக்கும் சேர்த்து பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவருக்கு பவர்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ என்ன வரும் 3 போட்டுக்கோங்க. 2 × 2 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 4 × 7 பவர் 3 × 2 பவர் 5. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே பவர் மொத்தமாக சேர்ந்து இருக்குது. எப்பவுமே மொத்தமாக இருந்தால் தனித்தனியாக பிரித்து போடணும், தனித்தனியாக இருந்ததுன்னா சேர்த்து போடணும். அது சம்மைக்கு ஏற்ற மாதிரி டிபெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ 2 பவரில் 2 × 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 6 into 3 1 into 3 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 3. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா into 1 into 3 என்ன வந்துரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமம் எல்லாத்தையுமே பிரித்து எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேல்யூஸ் இருக்குது. இங்கே 3 இருக்குதுங்களா? ஸோ அதே மாதிரி 3 வச்ச நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ என்ன பண்ணலாம் 3 எல்லாத்தையுமே நீங்கள் மேலேயே எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது இது டிவிஷனில் இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ அப்போ டிவிஷன்னா பவர்ஸை என்ன பண்ணணும் சப்ட்ராக்ட் பண்ணணும். பேஸை ஒரு தடவை போட்டுட்டு இங்கே முதல்ல மேலே என்ன நம்பர் இருக்குதோ அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். கீழே இந்த டிவிஷனுக்கு பதிலாக என்ன போட்டணும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ். அதே மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் ஆட் பண்ணணும். என்ன சிம்பிள் இருக்குதோ அப்படியே எடுத்துக்கணும். ஆனால் டிவிஷன் பண்ணும்போது பவர்ஸுக்கு என்ன இங்கே கீழே சிம்பிள் இருக்குதோ அது அப்படியே ஆப்போசிட் சிம்பிள். ஏன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ சிம்பிள் மாறி வரும். ஸோ -3 சொல்லிட்டு இருக்கும். அடுத்தது இன்டூ. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது 7ன்ற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ பேஸ் 7 ஒரு தடவை எடுத்து எழுதுங்க. இந்த இடத்துல பவர் 3 போட்டுக்கோங்க. ஸோ டிவிஷனில் இருக்கிறதுனால மைனஸ் போட்டுட்டு இந்த பவரை சேர்த்து எடுத்து எழுதணும். இன்டூ அடுத்தது நமக்கு பேஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2. இங்கே என்ன இருக்குது 5. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குதுன்னா 6. அப்போது அது டிவிஷனில் இருக்கிறதுனால என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா பவர்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். தட் இஸ் 5 - 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3. 4ல் 3 போச்சுன்னா 1 இன்டூ 7ல் 3 - 3 போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 0 இன்டூ 2. 6ல் 5 போச்சுன்னா 1. பெரிய நம்பருடைய சிம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா -1. இப்போ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 3 பவர் 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 3. எனிதிங் டு த பவர் 0. கீழே என்ன இருந்து பவரில் 0 வந்தாலும் அடுக்கில் 0ன்னு வந்ததுன்னா அது ஆன்சர் 1. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பவருடைய வேல்யூ எப்படி இருக்குது நெகட்டிவ் பவரை நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ அது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 2வை நம்ம கீழே கொண்டுட்டு வரும்போது அது என்னவா மாறிடும்னா பவர் பாசிட்டிவாக மாறிடும். அந்த பையை நீங்கள் மொத்தத்துக்கும் சேர்த்தும் போடலாம் அல்லது தனியாக இன்டூ 1/2 போடலாம். அது உங்களோட சாய்ஸ். ஸோ இப்போ இதோடைய ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 × 1 is 3. 2 பவர் 1 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதுதான் செகண்ட் சம்முடைய சொல்யூஷன். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் 8 into 2187 ஹோல் டிவைடட் பை 3 பவர் 5 into 32. ஸோ இந்த 2வையும் 3யும் இதுக்கு மேல்பட்டு நம்மளால் பிரிக்க முடியாது. ஆனால் இந்த 2187யும் 32வையும் பிரிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் முடியறதுனால கண்டிப்பாக 2 டேபிளில் போகாது. ஏன்னா இது ஈவன் நம்பர், இரட்டை எண் கிடையாது. ஸோ அப்போ 3 டேபிளில் போகுதான்னு செக் பண்ணுங்கள். ஸோ ஒரு நம்பராக எடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முதல் நம்பரே ஒன்று இந்த நம்பராக இருக்கலாம் அல்லது அதை விட பெருசாக இருக்கணும். சின்னதாக இருந்ததுன்னா நம்மளால் டிவைட் பண்ணி போட முடியாது. நார்மல் டிவிஷன் எப்படி பண்ணுறீங்களோ அதே கான்செப்ட் நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் பகாக்காரணி முறையில் எடுத்து போடுறோம். ஸோ இப்போ இந்த 2 நம்பராக எடுத்தோம்னா 3 7s are 21, 3 2s are 6, 7 8 2 ரிமைண்டர் 2ன்னு இருக்கும். ஸோ 3 9s are 27. ஸோ அதே மாதிரி 729 எத்தனை டைம்ஸ் போகணும்னு பார்த்தீங்கன்னா 3 2s are 6, ரிமைண்டர் 1. ஸோ இந்த இடத்துல என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 4s are 12, 3 3s are 9. ஸோ அடுத்தது திரும்ப 3 டேபிளால் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3 8s are 24, 3 1s are 3. இந்த இது பார்த்தீங்கன்னா 27 டைம்ஸ் போகும். ஸோ 3 27s are. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 9s are. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 3s are. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 1s are. இதை நீங்கள் ரஃபில் ஒர்க் அவுட் பண்ணி போட்டால் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 32வையும் பிரித்து எடுத்து எழுதிடலாம். இது 2ல் முடியறதுனால தாராளமாக 2 டேபிள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ 2 16s are 32, 2 8s are 16. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 4s are 8, 2 2s are 4, 2 1s are 2. ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. இதை பிரிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பவர் 8 நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2187 எல்லாமே 3 தான். அப்போ 3 எத்தனை டைம்ஸ் வருது 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் வருது. ஸோ அப்போ 3 பவர் 7ன்னு எடுத்து எழுதுங்க. அடுத்தது என்ன இருக்குது 3 பவர் 5 நம்ம பிரிக்கல. 32 எப்படி வருது எல்லாமே 2 எத்தனை டைம்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் வருது. ஸோ அப்போது எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 பவர் 5ன்னு சொல்லிட்டு எடுத்து எழுதலாம். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் அதே தான். இப்போ இந்த ஃப்ராக்ஷன்லாம் இல்லாமல் நம்ம அந்த பவர் ரூலை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பேஸ் என்ன இருக்குது 2. இதே மாதிரி பேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போது டிவைட் பண்ணுறோன்னா பவர்ஸை என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இன்டூ அதே மாதிரி அடுத்த பேஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ 3 இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 5 அப்படின்னா என்ன வந்துடும் 7 மைனஸ் 5. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 8ல் 5 போச்சுன்னா 3 இன்டூ 3 7ல் 5 போச்சுன்னா 2. ஸோ 2 பவர் 3 இதோடைய ஃபைனல் ஆன்சர் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் போடணும். 2 பவர் 3னா 2 3s are 6 கிடையாது. 2வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். தட் இஸ் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. ஸோ 2 2s are 4 4 2s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 8. ஸோ அதே மாதிரி 3 பவர் 2னா அவசரத்தில் போடும்போது என்ன பண்ணிடுவோம் 3 இன்ட்டு 2 6ன்னு போட்டுருவோம். கிடையாது 3யை 2 தடவை மல்டிப்ளை பண்ணும். தட் இஸ் 3 இன்ட்டு 3. ஸோ 3 3s are என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. ஸோ 8 இன்ட்டு 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா 72. ஸோ இதுதான் இந்த சம்மோட சொல்யூஷன். ஸோ இந்த பவர் ரூலுன்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.